வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி, அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்போ, வெளிநாட்டு போயிட்டு வரக்கூடிய அமைப்போ, உள்நாட்டிலேயே தான் இருக்கக்கூடிய அமைப்போ இருக்கா என்னங்கிறது நீங்களே உங்க ஜாதகத்துல பார்த்துக்கக்கூடிய அமைப்பு எப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்களே எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பிடித்த வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு, அது குறிப்பாக இந்த 2000க்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகிறதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இப்போ 90s, 80s, 90s, 70sலாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ல ஒரு 10% பீப்புள் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன்ல 60% பீப்புள் போறாங்க. பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், பிகாஸ் உலகம் இப்போ சின்ன ஒரு விஷயமாக மாறிடுச்சு, எல்லாம் வெல் கனெக்டடா மாறிடுச்சு, டிஜிட்டல் உலகம், ஃபிளைட் சார்ஜஸ்லாம் கம்மியாயிருச்சு. இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம தனி மனித ஜோதிடமும் உலக ஜோதிடமும் கனெக்டடுங்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்போ நிறைய குழந்தைகள்கிட்ட, இப்போ குறிப்பா 22K கிட்ஸ், 90s கிட்ஸ் இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற இந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல நல்லாவே இருக்கு. சரி, எப்படி அப்படி போகக்கூடிய அமைப்பு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னம் தான் 1ஆம் வீடு. 2ஆம் வீடுங்கிற குடும்பஸ்தானம், 3ஆம் வீடுங்க தைரிய வீடியஸ்தானம், 4ங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தாயார் ஸ்தானம், 5ஆம் வீடு புத்திரஸ்தானம், 6ங்கிறது கடன் நோய், எதிரி வம்பு வழக்கு, ருணச்சத்ரு பாவம் சொல்லுவாங்க. 7ஆம் பாவங்கிறது திருமணம் பாவம், பார்ட்னர்ஷிப் பாவம், பங்குதாரர் பாவம், நண்பர்கள் பாவம். 8ஆம் பாவம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லக்னத்துல இருந்து 8வது வீடு பாத்தீங்கன்னா நீங்க தள்ளி போறது, லக்னத்தின் ஒளி படாத ஒரு இடமாக 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியில போறது. அது ஆறு தாண்டமா கடல் தாண்டமாங்கிறது நம்ம பார்க்கலாம். 8ஆம் வீட்டுல சுபகிரகத்தின் தாக்கங்கள் அதிகமா இருக்குது. 8ஆம் வீடே வலுத்து இருக்கு அப்படின்னா, 8ஆம் வீடே ஒரு சரராசியாக இருக்குது அப்படின்னா, லக்னாதிபதியே ஒரு சரராசியில இருக்காரு. சரராசின்னா என்ன? கடகம், மேஷம், துலாம், மகரம். நம்ம ஒரு கோர்ஸ் கூட நம்ம இப்போ கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு அந்த தகவல் உடனே வரும். அதெல்லாம் அந்த கோர்ஸ்லாம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரராசின்னு என்ன, எல்லா விஷயங்களும் பேசிக் ஆஃப் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிடும். அது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, லிங்க்ஸ் போட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல 8ஆம் வீடு எப்படி இருக்குது, 12ஆம் வீடு எப்படி இருக்கு, ரெண்டு சுபகிரகத்தின் தாக்கங்கள் அதிகமா இருக்கா. சுபகிரகம்னா உங்களுக்கு தெரியும், குரு, சுக்கிரன், பௌர்ணமி அருகில் இருக்கும் சந்திரன், புதன், அது மாதிரி கிரகத்தின் தாக்கம் இருக்கா, அல்லது சனி, செவ்வாய், ராகு இருந்து வெளிநாடு போகிறது இடைஞ்சலாகவும் போற தடைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சரராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசை வருதான்னு பார்க்கணும். உங்களோட லக்னாதிபதியே 8-12க்கு சம்மந்தப்பட்டிருக்காரான்னு பார்க்கணும். அப்புறம் ராகு கேது தசைகள் நடக்குதான்னு பார்க்கணும். ராகுவும் கேதுவும் அந்நிய சூழ்நிலை குறிக்குது. அந்நிய சூழ்நிலை என்ன? வேற மொழி பேசக்கூடிய இடம், வேற ஒரு சமுதாயம், வேற ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடிய இடம்ங்கிற மாதிரி விஷயத்தை தான் குறிப்பதுதான் ராகு கேது என்று சொல்லப்படுகிற அந்நிய கிரகங்கள். சோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா? உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கு? உங்களோட ஜாதக அமைப்பே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒளி அதிகமா இருக்கு, அதுதான் கர்மாவை குறிக்கக்கூடியது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிடமே பாத்தீங்கன்னா அந்த கர்மா எப்படி செயல்படுதுன்னு நம்ம சொல்றோம்னா அந்த ஒளி தத்துவத்துல வச்சுதான் சொல்றோம். ஸோ ஒளி அதிகமா இருக்கிற இடத்துலதான் நம்மளோட இயற்கையாவே நம்மளோட வாழ்வு போகும். இப்போ 8, 6, 12 எல்லாம் லக்ன புள்ளியே, லக்னத்தின் ஒளியே படாத இடத்துல அதிகமான ஒளி பொருந்தி அதிகமான கிரகங்கள் தாக்கங்கள் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம ஊருட்டு தள்ளி போகணும்னு அமைப்புதான் இருக்கும். அதே சமயத்துல சிம்மம் கொஞ்சம் சரியில்லாம வழுக்கு, நம்மளோட நேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற அப்பாவின் சம்பந்தப்பட்ட பூர்வீகத்தை சொல்லப்படுகிற சிம்மம், அல்லது ஆதிபத்தியம் அடிப்படையில பாத்தீங்கன்னா 9ஆம் வீடு, அதெல்லாம் கொஞ்சம் பாவகிரகத்தின் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் அவ்வளோ பலமாக இல்லாம இருக்கும் பொழுது நம்ம பூர்வீகத்துல இருக்க முடியாது, தள்ளி தான் போகணும் அப்படிம்பாங்க. 9ஆம் வீட்டு அதிபதி 8ல வந்துருச்சு, 8ல மறைஞ்சிருச்சு, 12ல போயிருச்சு, 9ஆம் வீடு பலமா இல்ல, சிம்மம் பலமா இல்லை அப்படின்னா நம்ம ஊர் விட்டு போயிடுவோம், தள்ளி போவோம்னு ஒரு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு போறோம், வெளிநாடே போய் செட்டில் ஆகிறோமா, அல்லது பிஆர் சிட்டிசன் மாதிரி வாங்குறோமா, அல்லது ஒரு 5 வருஷம் கழிச்சுட்டு திரும்பி வந்துடுறோமாங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப பாவகிரகங்கள் 8-12ல இருந்து நமக்கு தசாபுக்திகள் ஒரு 5 வருஷம் தான் சரராசியில் இருக்கக்கூடிய தசைகள் ஒரு 6-7 வருஷம் தான் வருது. அதுக்கப்புறம் ஸ்திரராசியில் இருக்கக்கூடிய தசைகள் தான் வருது. ஆல்ரெடி 8-12 அவ்வளவு திருப்பலமும் அவ்வளவு நன்றாக இல்லைங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவோம், டியூ டு ஃபேமிலி ரீசன்ஸ், சம்மதனி ரீசன்ஸ். இல்ல சார் 8-12 நம்பவே பலமா இருக்கு, அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளும் சரராசி ராகு கேது தசைகளாவே வருது
அல்லது அதோட சாரனாதாச்சு 8-12 சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்ன தசை நடக்குதோ அதோட சாரன் இருக்கலாம், அதோட நட்சத்திராதிபதியே 8-12 சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கலாம் இருந்ததுன்னா, ராகு சாரம் பெற்ற தசையா இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு காம்பினேஷன் பார்க்கும் பொழுது நீங்க எப்ப வெளிநாடு போவீங்க, அது படிச்சுட்டு திரும்பி வந்துருவீங்களா, படிச்சவங்களுக்கு அப்புறம் அங்கேயே வேலை செய்வீங்களா, அது எந்த ஃபுல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கா, அந்த நாட்டிலேயே இன்னொரு நாடு மாற மாதிரி இருக்கா, அல்லது உள்நாட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு இருக்காங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு குறிப்பா விஷயம் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டிலேயே சில குழந்தைகள் பிறக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் போய் அமெரிக்கால செட்டில் ஆகி அமெரிக்கால செட்டில் ஆகிறப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அதுக்கும் பாத்தீங்கன்னா 8-12ங்கிறது அது வெளிநாட்டை தான் குறிக்குதே ஒழிய நம்ம நாடை குறிக்கல. நீங்க சொல்லலாம் சார், அந்த வெளிநாட்டிலேயே ஒரு அமெரிக்காலேயே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த அமெரிக்கா தான் சார் அதுக்கு தாய்நாடு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாது. அது 3-4 ஜெனரேஷன் அதோட குழந்தை, அந்த பிறக்கிற குழந்தையோட 3-4 ஜெனரேஷனுக்கு எது தாய்நாடோ அதுதான் அதுக்கும் தாய்நாடு. அப்படிதான் ஜோதிட விதிகள் வேலை செய்யுது. ஸோ அதுக்கும் 8-12 தான் நீடிச்சு அமெரிக்காலேயே தான் இருக்கும், அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கும். இல்லை அதுக்கு சரியா அதோட உள்நாடு என்று சொல்லப்படுகிற தாய்நாடுக்கு வந்துடும். அது மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அது நிறைய ஒரு 18-20 வருஷம் ஜோதிடத்திலே இருந்து நிறைய பலாயிரக்கணக்கான ஜாதங்கள் பார்த்து முதல் ஏர்லி இந்த கரியர் நிறைய தப்புகள் செய்து ஏன் தப்புன்னு பார்த்து ஆராய்ச்சி இதுலயே இருக்கும் பொழுதுதான் இது மாதிரி ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிலேயே நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போனதுக்கு அப்புறம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாடே போக முடியாத அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பா, தொழில் ஸ்தானம் நல்லா இருந்து வேலை ஸ்தானம் அடிமை தொழில் ஸ்தானம் நல்லா இல்லாம இருக்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயமாக வெளிநாடு போயிட்டு வருவாங்க, தொழில் விஷயமா போவாங்க. எந்த மாதிரி விஷயத்துக்கு போறாங்க, எந்த கிரகத்து விஷயத்துக்காக போறாங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது நீங்களும் ஓரளவுக்கு ஜோதிடம் கற்கும் பொழுது நீங்களே உங்க ஜாதகத்தையும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தமாகவும் ஓரளவு கிளாரிட்டி கொடுக்குற அமைப்பு இருக்கும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.